ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ நான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் வந்துச்சு, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூகுள் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ராக்கிங் ஷீட் மூலயமா ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை பண்ணுறப்ப அதை நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரி இயர். ஸோ என்னோட விசிபிலிட்டிக்காண்டி அட் த சேம் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ப்ளஸ் கிரெடிட் கார்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்ன்னு கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூன் 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் 2000 ருபீஸ் நான் எஸ்ஐபி பண்ணுற மாதிரி அது நான் மந்த்லி வீக்லி அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ பட் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் 2000 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்காக. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரிஜினலாக என்னோடய ஐடியா ஆஃப் தாட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் 14 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 ருபீஸ் நான் போகணும். ஸோ இந்த 2000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அசியூம் தட் நான் 50% அதாவது 15% நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 14வது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது 10 லேக்காக மாறும். ஸோ அந்த 10 லேக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 14 வருஷம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது. அந்த 14 வருஷம் முடிச்ச பிறகு என்னோடய டார்கெட்டான ஃபஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா 10 லேக்கு. ஸோ அந்த கோலை நான் அச்சீவ் பண்ண பிறகு என்ன பண்ணுவேன்னா, அது சிஸ்டம் வித்ட்ரால் பிளான் மூலயமா நான் வித்ட்ரால் பண்ணி அந்த 10 இயர்ஸ் 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதம் 8000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணி அதை நான் எஸ்ஐபியாக நான் பண்ணுவேன் தொடர்ந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். நான் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நான் 30 to 34 இயர்ஸ், அதாவது ஒரு லாங் டேர்ம் ரன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு, அதாவது என்னால் சேர்க்க முடியாத அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேஜிக்கல் நம்பர் எல்லாருமே நினைக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் அசூம் இந்த மாதிரி 1 crore அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு பார்த்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 14 வருஷம் அப்படிங்கிற அந்த ஜேர்னியில் நான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 3rd இயர் இப்போ ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் உங்கள் ஸ்க்ரீன்லேயே தெரியும் பார்த்தீங்கன்னா நான் 2023, 24, 25. ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5 இயர்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 500 ருபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீக்லி 500 இல்லை மந்த்லி 2000 ருபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 2023. ஸோ நார்மலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட்டு ஆக்சிஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் தான் நான் பண்ணது. ஏன் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, ஸோ அட்வான்ஸ் பேலன்ஸ் ஃபண்ட் எல்லாமே கூட ரிட்டர்ன்ஸ் தரும். பட் ஏன் நான் சேவிங்காக இந்த இதை நான் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுங்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் இப்போ ஏதாவது ஒன்று நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து உடனே என்னோடய மைண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதை ஸ்விட்ச் பண்ணி நான் அதை பை பண்ணணும், ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் உருவாக்கணும், மைண்ட் செட் ஸோ டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இது சூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா இது 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியடில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணிங்கன்னா அதனால் செல்லே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த யூனிட் ஃப்ரீ யூனிட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களால் மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹேபிட்டுங்கிறது நம்ம 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் பழக்கப்படுத்தினோம் அப்படின்னா அது நம்மளால் ஒரு லாங் டேர்ம் ஹேபிட்டை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இது பர்டிகுலராக 108 அப்படிங்கிற அந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட் வீக் ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 டேஸ் ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நான் 298 குவான்டிட்டி தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு, அதாவது இதை பேஸ் பண்ணி மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா
ரூ. 2233. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 22% நான் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து 15% தான். பட் 22% ஃபர்ஸ்ட் இயர் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்னோட பை வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2024 அந்த ஜூன் 10 நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வாங்கின ப்ரைஸ், அதாவது இப்போதைக்கு நான் வாங்கின ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக உங்களுக்கு இந்த 1 இயர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் இருக்காது, எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, மார்க்கெட் வந்து ஏறுறப்ப நான் வாங்கிட்டேன், ஸோ அதனால் எனக்கு எல்லாமே க்ரீனில் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து வொலட்டைலாக இருக்குது, டவுனில் இருக்கிறப்ப வந்து இப்போ வாங்குறவங்களுக்குலாம் அது வந்து மைனஸ், அதாவது ரெட்டில் தானே இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்டு, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவல் மார்க்கெட் அந்த வாலட்டிலிட்டிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் 28. அதுலேருந்து தான் அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஸ்டார்ட் ஆகி இப்போயுமே அந்த வாலட்டிலிட்டி வந்து இன்னுமே மார்க்கெட்டில் இருக்குது, அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து குளோபல் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மார்க்கெட் வாலட்டிலிட்டிஸ் வந்து ஸ்டில் வந்து போயிட்டு தான் இருக்குது. அந்த ஸ்டேபிள்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே வரல. ஸோ நான் ஃபஸ்ட் இயரோட நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 33,800 வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியில் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா 33,860 அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கே பண்ணல. பட் என்னோட டோட்டல் கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26.41% தான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ஃபஸ்ட் இயரோட ரிட்டர்ன். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர். ஸோ டோட்டல் செகண்ட் இயர் சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு செகண்ட் இயர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணப்போ டோட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 கிட்ட தான் என்னோட அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 22 + 15 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து 18% மேலே என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த 2 இயரை நான் ஆவரேஜ் பண்ணுறப்போ வந்து அந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறது பார்க்குறப்ப வந்து 2 ஆவரேஜ் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிச்சு. இப்போதைக்கு மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சிஏஜிஆர் வந்து 18% வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக என்னோட அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோட குவான்டிட்டி செகண்ட் இயர் நான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 298, இப்போ என்னோட செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 561 தான் என்னோட குவான்டிட்டி. ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 இருந்துச்சு, இப்போ 60,000. இதையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெயினில் இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கிறப்ப இந்த ஃபஸ்ட் இயர் இங்கே கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்து செகண்ட் இயர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணதில் இங்கே எல்லாமே இதோட ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் ஹை, இந்த ஃபண்டோட ஓவரால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26. ஸோ நான் அந்த செப்டம்பர் 26 அதோட ஓவரால் ஹை 113. ஸோ செப்டம்பர் 28லேருந்து மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ எந்த ஒரு எஸ்ஐக்குமே நான் வந்து மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் நான் வந்தேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அது 113லேருந்து எவ்வளோ கம்மியானாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எஸ்ஐக்குமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜூன் 9, 2025 செகண்ட், அதாவது 2வது வருஷம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது ஏன் நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 33க்கு மேலே வந்து இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டினால உங்களுக்கு வந்துட்டு இந்த மூவ்மெண்ட் வந்து மேலே போகவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 5 இயர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து, ஸோ இந்த மார்க்கெட் வந்து இது மூவிங் மார்க்கெட்டு. ஸோ ஒன்ஸ் மூவிங் மார்க்கெட் முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து, அதாவது இது டவுன் ட்ரெண்ட் கூட இல்லை, உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டியிலே தான் அந்த வந்து மார்க்கெட் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் வரவே இல்லை. ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளான பிறகு தான் உங்களால் மேலே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் மேலே வர முடியாது. ஓகேவா? அதே இந்த 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணப்போ ஸோ இங்கே 500 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 28லேருந்து அந்த வாலட்டிலிட்டி ஆரம்பிச்சிச்சு. அந்த எல்லா வாலட்டிலிட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதை டவுன்லேருந்து மறுபடியும் அப்பா இருப்பு பை பண்ணியிருக்கேன், டவுன்லேருந்து அப்புறம் பை பண்ணியிருக்கேன். என்னோடய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணுறதுனால என்னோடய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம்
ஸோ மார்க்கெட் எவ்வளோ கீழே விழுந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே என்னோட பர்டிகுலர் அந்த நான் பை பண்ணுறதுனால அந்த வித்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை பண்ணுறப்போ நமக்கு அது வந்து கிடச்சிருது. அது ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பர்டிகுலர் இது வந்து கீழே விழுகவே விழுகாது. அது ஒரு லெவலுக்கு மேலே கீழே விழுகாது, அது ஸ்டாப் ஆகிடும். அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டே வரணும். இன்னொன்று வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது எந்த எஸ்ஐபியுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளோ கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகி அது வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்ப இங்கே வந்து என்னோடய டோட்டல் கெயின் வந்து 14%. ஸோ 7,000. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஸ்வல் நான் வந்து எதுவுமே பண்ணல, 26%. பட் ஆனால் 6,500 எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரே ஒரு எஸ்ஐபி மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 2024ம் அது பார்த்தீங்கன்னா 14.59, இது வந்து 14.47. ஸோ பட் ஆனால் இங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். ஸோ நம்மளோட ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூனிட் வந்து தேர்ட் இயர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 566 யூனிட்டு. ஸோ என்னோடய ஒன் டே கெயின் 1.4% வந்து 851. இப்போ என்னோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 108. ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் இயர் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எஸ்ஐபி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஜூன் 18. செகண்ட் எஸ்ஐபி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது இன்னும் 2 டேஸில் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும் அந்த குவான்டிட்டி. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2023ல் என்னோட ஒன் டே அந்த டே கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.4%, 448. ஸோ அப்போ செகண்ட் டே, அதாவது செகண்ட் டே நான் கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்னோட ஒன் டே கெயின் பார்த்தீங்கன்னா 1.41%. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட 2 வீக்லி எஸ்ஐபியோட அமௌண்ட் வந்து நியர்பை வந்து டே கெயினாகவே எனக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அட் த சேம் டைம் இப்போ நான் வந்து ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டே கெயினே வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்டாக இருக்கிறப்ப, அட் த சேம் டைம் டவுன்வர்டாக இருக்கிறப்ப நம்மளோட கண்டினியூஸ் பையிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகுறப்போ பை பண்ணுறப்போ உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கீழே விழுகிறப்ப நீங்கள் பை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு லெவல் ஆஃப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டே கெயினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணுற அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் உள்ள ஒரு மேஜிக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து 2 விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று, எஸ்ஐபி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபண்டில் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன ஸ்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பர்டிகுலர் அந்த ப்ரோக்கர்ஸ்கிட்ட வந்து இருக்கும். நீங்கள் என்ன பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எந்த அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த செக்டாரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் எந்த செக்டார் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, இல்லை மீடியம் மூவிங்காக இருக்குது, இல்லை ஸ்லோ மூவிங்காக இருக்குது, இல்லை அந்த செக்டார் வந்து டவுனில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் எனிகோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க, செக்டார் வைஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் பேஸ்ட் ஆன் த செக்டார்ஸ் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ தேர்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இன்னும் ஒரு 1 மந்த் முடித்த பிறகு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத டெஃபினட்டாக நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஓப்பன் பிளானிங் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வருஷம் நான் வந்துட்டு இதை வந்து நான் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும். ஸோ ஆல்ரெடி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் நம்ம ப்ராக்ரஸ் வந்து நம்ம செக் பண்ணுறப்ப டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்துட்டு ஸோ என்ன மாதிரியான அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரே ஒரு நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ என்னைய மாதிரி ஸ்மால் கெப்பாசிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உண்மையுமே ப்ராக்டிக்கலாக என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் நிறையா
விதமான சார்ட்டு 15 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வரும், 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வந்துடும். ஸோ நம்ம எல்லாமே நம்ம அசியூமிங்காக நம்ம வந்து பண்ணுவோம். பட் ஒரிஜினலாக ஒவ்வொரு மந்த்தும் ட்ராக் பண்ணி அது உண்மையிலுமே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து ஸோ ஒரு 500 ருபீஸாக இருந்தாலும் சேவிங்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட இன்க்ரிமெண்ட் உங்களோட மணி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் என்னோட இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரூ அவுட் 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் எந்த ஒரு ஸ்டெப் அப் எதுவுமே நான் வந்து பண்ணாமல் என்னால் முடிஞ்ச ஒரு கெப்பாசிட்டியில் நான் இந்த இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஆல்வேஸ் கனெக்ட் வித் ஜேஜேஆர். பாய்.